நடனம் ஆடினார் வெகு நாகரிகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார். சப்தவிடங்க கஷேத்திரத்தினுடைய வரிசையில திருக்காரவாசல் ஆதிவிடங்க பெருமாள் குக்குட நடனம் ஆடுறார். குக்குடன்னு என்ன? கோழி. கோழி நடனம் இந்த கஷேத்திரத்துல. சுவாமிக்கு பேர் கண்ணாயிரநாதர், அம்பாள் கைலாச நாயகி. பலாமரம் தான் இந்த கஷேத்திரத்தினுடைய அற்புதமான ஸ்தல விருட்சம். பிரம்ம தீர்த்தம், சேஷ தீர்த்தம்லாம் தீர்த்தம். திருக்காராயில் அப்படிங்கறதுதான் புராண பேர். திருக்காரவாசல் அப்படின்னு உண்டு. அப்பர் சம்பந்தர்லாம் தேவாரம் பாடின கஷேத்திரம். ரொம்ப அற்புதமா இருக்கும். திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இந்த திருக்காரவாசல் இருக்கு. டங்கம் அப்படின்னா என்னன்னா சிற்பியினுடைய சின்ன உளி அப்படின்னு அர்த்தம். விடங்கம் அப்படின்னா என்ன? சிற்பியினுடைய உளி இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். சிற்றுளி கொண்டு செதுக்கப்படாம தானே இயற்கையா வந்தவர், சுயம்புவா வந்தவர்னால விடங்கன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். இப்படி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சதுனால நமக்கெல்லாம் அந்த பெரிய பாக்கியம் கிடைச்சது. 7 லிங்கங்களை 7 இடங்கள்ல பிரதிஷ்டை பண்ணி இந்த கஷேத்திரத்துல இந்த லிங்கம் வந்தது. ஒரு கஷேத்திரத்துல ஒண்ணு நம்ம எல்லா விடங்களையும் பார்க்க போறோம். இந்த தலத்துல சிவபெருமான் குக்குட நடனம் ஆடி தரிசனம் தரார். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, இந்திரன், கபால முனிவர், பதஞ்சலி முனிவர், வியாக்ரபாதர் எல்லாருக்கும் இங்க தரிசனம் கிடைச்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஞானத்தையே வருஷிக்கிறார். தட்சிணாமூர்த்தியா இந்த தலத்துல அருள் பாலிக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷண காலபைரவரை வழிபாடு பண்ணா போன பொருட்கள்லாம் மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். புராண காலத்துல இந்த தலம் முழுக்க காரகில் அப்படிங்கிற மரங்கள் அடர்ந்த பகுதியா இருந்துதான். அதனாலதான் ஊருக்கு பேரே திருக்காரகில் அப்படின்னு வந்து திருக்காரவாசல் அப்படின்னு வந்துச்சு. இந்த தல இறைவன் சுயம்பு திருமேனி மூர்த்தியா அருள் பாலிக்க பிரம்ம தீர்த்தம், சேஷ தீர்த்தம் 2 தீர்த்தங்கள் அற்புதமா இருக்கு. பிரம்மனுக்கு ஏற்பட்ட சாப விமோச்சனம் நீங்க இங்க ஒரு குளம் உண்டாக்கி ஈசனை வழிபாடு பண்ணி சாப விமோச்சனம் போச்சு. அதனால பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேரு. அதே போல ஆதிசேஷன் இங்க இருக்கக்கூடிய கிணற்றினுடைய வழியா கோவிலுக்கு போய் சிவனை வழிபட்டதுனால அதுக்கு சேஷ தீர்த்தம் அப்படிங்கிறது வந்தது. இந்த தீர்த்தங்கள்ல நீராடி சிவபெருமான வழிபாடு பண்ணா பாவங்களும் சாபங்களும் போகுங்கிறது நம்பிக்கை. கண் சம்பந்தப்பட்ட நோய் கொண்டவர்கள்லாம் இங்க தரக்கூடிய முக்கூட்டு மூலிகையை தேய்த்து தீர்த்தத்துல நீராடி பிரசாதமா தரக்கூடிய தேன்ல ஊற வச்ச அத்திப்பழத்தை பிரசாதமா எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு வந்தா நோய் எல்லாம் விரைவில் குணமாகுங்கிறதும், தோல் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் பௌர்ணமி நாட்களை தரக்கூடிய சேஷ தீர்த்தத்தை பிரசாதத்தை உட்கொண்டால் வேகமா குணமாகுங்கிறதும் நம்பிக்கை. பிரமோத விநாயகர், பிரமோதம்னா பெருமகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இந்த கஷேத்திரத்துல மேற்கு பிரகாரத்துல அருள் பாலிக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு பண்ணா நினைச்ச காரியம் ஜெயமாகும், பெருமகிழ்ச்சி கிடைக்கும்ங்கிறதுனால இந்த பெருமை. ரொம்ப சுவாரஸ்யமான விநாயகர் இருக்கார் இந்த கஷேத்திரத்துல. கடுக்காய் விநாயகர், பிரம்மதீர்த்தத்தினுடைய கரையில அருள் பாலிக்கக்கூடிய விநாயகர் தான் இந்த கடுக்காய் விநாயகர். ஒரு சமயம் என்னாச்சு, வணிகன் வண்டி நிறைய ஜாதிக்காய் ஏற்றிண்டு ராத்திரியோட ராத்திரியா இந்த கஷேத்திரத்துல வந்து தங்கினான். அப்ப விநாயகர் சிறுவன் வடிவத்துல வந்து முட்டைக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்ட உடனே, முட்டைகள்ல இருக்கிறது ஜாதிக்கான்னு சொன்னா நிறைய டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு பயந்துட்டு இதெல்லாம் கடுக்கா அப்படின்னு போய் சொன்னான். அதன்படியே ஜாதிக்காய் எல்லாம் திறக்கும் போது கடுக்காயா மாற சிறுவனா வந்தது விநாயகருங்கிறத உணர்ந்த வணிகன் விநாயகர் இடத்துல மன்னிப்பு கேட்க எல்லாம் மறுபடியும் ஜாதிக்காயா மாறிது. அன்னில இருந்து இவருக்கு கடுக்காய் விநாயகர் அப்படின்னு பேரு. பிரார்த்தனை சேஷ தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி சிவபெருமான வழிபாடு பண்ணா பாவங்கள் சாபங்கள் போகுங்கிறது. இப்படி இந்த முக்கூட்டு மூலிகை பிரசாதம், அத்திப்பழம் இதெல்லாம் பார்த்தா பெரிய லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இந்த திருக்ஷேத்திரத்துல கிடைக்கிறது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அவசியம் ஒரு அந்த பக்கம் போகும்போதுன்னு இல்ல, காவிரிக்கரை கஷேத்திரங்களை தரிசனம் பண்ணணும்னே நம்ம ஒரு ட்ரிப்பு போலாம். சப்தவிடங்க கஷேத்திரங்களை தவறாம வரிசையா தரிசனம் பண்ணுவோம்.